ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3M சிங்கப்பூர் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 9/3/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே நம்ம மெம்பர்ஸுக்கு எவரிட்டாக நம்ம ப்ரிடிக்ஷன் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நம்மளுடைய புதன்கிழமை லாஸ்ட்டாக புதன்கிழமை ரிசல்ட்டை தான் ட்ராவுக்கு எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு இந்த புதன்கிழமை ரிசல்ட்டில் நம்மளுக்கு சீரியல் நம்பர் கிடச்சிருக்கு. அதனால் இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய டச் நம்பராக நம்ம சீரியல் நம்பர் தான் பயன்படுத்த போகிறோம். அதாவது இந்த ட்ராவுக்கான 4D நம்பராக நம்ம அதில் தான் எடுக்க போகிறோம். எப்போதுமே சரி, நம்மளோட கெஸ்ஸிங் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை வச்சு தான் நம்ம உருவாக்குவோம். அதே மாதிரி தான் இந்த ட்ராவிலையும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை தான் கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 47-19 இருக்குது. ரெண்டாவது ப்ரைஸில் 57-53 இருக்குது. மூணாவது ப்ரைஸில் 42-88 கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு ட்ராவை பொறுத்த வரைக்கும், இந்த ரெண்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நண்பா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை விட நம்மளுக்கு செகண்ட் தேர்டு சீரியல் மெத்தடில் இருக்குது. அது என்ன சீரியல் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 3 5 7 9 2 4 6 8 0 இதுதான் சீரியல். இதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு செகண்ட் தேர்டு வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 573ங்கிற சீரியல் கிடச்சிருக்கு. இதில் நம்மளுக்கு 428ங்கிற சீரியல் கிடச்சிருக்கு. அதாவது இங்கே ஒற்றைப்படையும் இங்கே ரெட்டைப்படையும் கிடச்சிருக்கு. இந்த ஒற்றைப்படை ரெட்டைப்படையை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான செட்டுகளை உருவாக்க போகிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே நம்பராக கிடச்சிச்சின்னா அடுத்த ட்ரா நம்பர்ஸ், அதாவது அதோடைய தோல் நம்பராக என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிளுக்கு டபுளாகவும் டபுளுக்கு சிங்கிளாகவும் வரும் நண்பா. நான் போட்டு காட்டிடுறேன். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் G1 573 R 428 R இப்படி நம்மளுக்கு இந்த ரெண்டு செட்டு கிடச்சிருக்கு. இதை ரோல் பண்ணோம்னா நம்மளுக்கு அதிகப்படியான செட்டாக இருக்கும். ஆனால் இதை நம்ம ஏற்கனவே நான் சொன்னது போல் ஒற்றைப்படை ரெட்டைப்படைங்கிறதுனால இதை நம்ம பிரிச்சிடலாம் நண்பா. அப்படி பிரித்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செட்டுகள் 20லேருந்து 10 செட்டு கிடைக்கும். இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 20x10ங்கிற மாதிரி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பெய்ட்ஸ் நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு, எந்தெந்த ஜோடியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 573 428 1403 இது நம்மளுக்கு கிடையாது. 3656 இதுவும் கிடையாது. 3842 3842ங்கிறது இங்கே ஒரு செட் இருக்குது நண்பா. இதை நம்ம எடுத்துக்கலாம். 5578 இது கிடையாது. 7418 இதுவும் கிடையாது. 5991 இதுவும் கிடையாது. 5259 இதுவும் கிடையாது. 8912 இதுவும் கிடையாது. 9165 இது கிடையாது. 8970 இது நம்மளுக்கு கிடையாது. 1389 இது கிடையாது. 1698 இதுவும் கிடையாது. 3817 இதுவும் கிடையாது. 2322 இதுவும் கிடையாது. 4209 இதுவும் கிடையாது. 66 இதுவும் கிடையாது. 7331 இதுவும் கிடையாது. 6918 இதுவும் கிடையாது. 7494 இதுவும் கிடையாது. 9736 இதுவும் கிடையாது. ஒரே ஒரு செட்டு மட்டும் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வச்சு வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒற்றைப்படையில் 3 எடுத்தால் ரெட்டைப்படை 1 வரும். ரெட்டைப்படையில் 3 எடுத்தால் ஒற்றைப்படை 1 வரும். அந்த மெத்தடில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் நம்மளுக்கு மார்க் பண்ண வேண்டிய நம்பர்ஸ். அப்போது இதை செட்டாக மாற்றினோம்னா நம்மளுக்கு 573 = 5730 5732 5734 5736 5738 இந்த மாதிரி 5 செட்டு கிடைக்கும் நண்பா. 3மே ஒற்றைப்படையாக இருக்கிறதுனால ஒரு ரெட்டைப்படை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்மளுக்கு 428 4281 4283 4285 4287 4289 இப்படி நம்ம 10 செட்டு எடுத்துக்கலாம் நண்பா.
இப்போது இந்த 10 செட்டையும் நம்ம வந்து பிரிக்கும்போது 5 செட்டாக மாற்றலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளேருந்து எடுத்தோம்ல அந்த நம்பர்ஸ் தான். ரிசல்ட்குள்ளேருந்து நம்மளுக்கு 3842 கிடச்சிருக்கு. 3842 இந்த நம்பர் கிடச்சிருக்கு. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 4 to 8ங்கிற செட்டில் ஒன்று வந்துருச்சு. அப்போ இன்னும் 5ஓட சீரியல் தான் நம்மளுக்கு வரலை. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது, அதுக்கப்புறமா இது நம்மளுக்கு செகண்ட். ஸோ ஃபஸ்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 573லேருந்து தான் ஆரம்பிக்கும். இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய 5 செட்டு இதிலேருந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் இதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். எப்போதுமே சரி 3 ஒற்றைப்படை 1 ரெட்டைப்படைன்னு வரும், அல்லது 3 ரெட்டைப்படை 1 ஒற்றைப்படைன்னு வரும். இங்கே போட்டோம்னா நம்மளுக்கு ஒரே மாதிரின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு 0ன்னு வரும். அப்படி இல்லட்டுன்னா நம்மளுக்கு 000x அப்படிங்கிற மாதிரி வரும். அப்படி இல்லட்டுன்னா 00xxன்னு வரும். அப்படி இல்லட்டுன்னா நம்மளுக்கு வந்து 2 நம்பர்னு வரும், இல்லது 3 நம்பர் 1 நம்பர்னு வரும், இல்லை 2 நம்பர் 2 நம்பர்னு வரும். ஸோ இதுதான் மெத்தட், இதுதான் ஃபார்மேட். இதுதான் நண்பா நம்மளுக்கான ஃபார்மேட். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு செட்டுகள் எல்லாமே வரும். இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்க செட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இந்த ஃபார்மேட்டை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா 3 ஒற்றைப்படை நம்பர் இருக்குது, 1 ரெட்டைப்படை நம்பர் வரும். ஸோ அப்படி நம்ம 2 செட்டை பிரிக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த 4283ங்கிறது ஏற்கனவே நம்மளுக்கு இந்த ட்ராவில் வந்துட்டதுனால நம்மளுக்கு இந்த 5 சீரியல் தான் மிச்சம் இருக்குது. அப்போ இதுலேருந்து வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இந்த 5 செட்டில் ஏதாச்சும் ஒன்று இந்த ட்ராவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுப்போம். இதில் ஏமாத்துறதுக்கு மறைக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பல, எனக்கு நம்பர்ஸ் கிடச்சா நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சிங்கப்பூர் 4D டோட்டோ நம்பர்ஸ்க்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 9/3/2024 4Dக்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். போன புதன்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த சனிக்கிழமைக்கு நம்ம கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் நம்பர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.